வணக்கம். இன்றைய தினம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய போர் நிலவரங்கள் சார்ந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இந்த போர் சார்ந்து பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கும். அதுல ஒன்றுதான் உலகம் முழுவதும் ஈரானின் ஏவுகணைகள் பற்றிய போர் முழக்கங்கள் பற்றியும் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலக நாடுகளின் ஒரு கடும் பொருளாதார தடைகளையும் மீறி ஈரான் இந்த போருக்கான பணத்தை எங்கிருந்து பெறுகின்றது என்ற கேள்வி உங்கள் எல்லோரிடமும் இருக்கும். யாருமே கவனிக்காத அந்த பெரிய ரகசியத்தை பற்றி நாம் இங்கே பார்க்க போகின்றோம். பல ஆண்டுகளாக அமெரிக்கா விதித்துள்ள மிக கடுமையான பொருளாதார தடைகளால் ஈரான் முடங்கி உள்ளது. வங்கி சேவை கிடையாது, டாலர் பரிவர்த்தனை கிடையாது, உலகளாவிய வங்கி அமைப்புகளுடன் தொடர்பும் கிடையாது. இந்த நெருக்கடியை ஈரான் எப்படி சமாளித்தது? அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறைகள் ஏராளமாக இருக்கின்றன. 2019ஆம் ஆண்டின் முதல் ஈரான் மிகவும் ரகசியமாகவும் பிரம்மாண்டமாகவும் பல்வேறு வழிகள்ல அவர்கள் தங்களுடைய பண சேகரிப்பு தொடர்பில் பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இங்கேதான் ஒரு அதிர வைக்கின்ற உண்மை ஒளிந்திருக்கின்றது. ஈரானின் ஒரு பிட்காயின் உற்பத்தி செய்ய அங்கு செலவு வெறும் 1300 முதல் $1500 மட்டுமே ஆகும் என்ற விடயத்தை நாம் இங்கு பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இங்கு மட்டும் இவ்வளவு மலிவாக இருக்கிறது என்ற கேள்வி இருக்கிறது. காரணம், ஈரானிடம் அபராதமிதமான எரிசக்தி இருக்கின்றது. அத்துடன் ஈரானிய அரசாங்கம் எந்த எரிசக்திக்கும் மிக அதிகமான மானியம் வழங்குகின்றது. இன்றைய பிட்காயின் விலையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பார்த்தால் ஒவ்வொரு பிட்காயினிலும் அவர்களுக்கு கிடைக்கும் லாபம் மலைக்க வைக்கின்றது என்று சொல்லலாம். ஈரானின் எண்ணெய் உற்பத்தியில 90% சீனாவுக்கு தான் செல்கிறது. ஆனால் சீனா வெறும் எண்ணெயை மட்டும் வாங்கவில்லை, ஈரானுக்கு தேவையான உளவு தகவல்களையும் அதாவது அது பகிர்ந்து கொள்கின்றது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் சீனா தானாக முன்வந்து இந்த போருக்கு பின்னால் நிற்க வேண்டும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் திட்டங்கள் இருக்கின்றன என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. மத்திய கிழக்குல அமெரிக்காவின் செல்வாக்கை குறைப்பது, துபாய், கத்தார், பக்ரைன் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க முதலீடுகளை சிதைப்பது, போர் முடிந்து புகை மூட்டம் அடங்கும் போது மத்திய கிழக்கு நாடுகளை அமெரிக்காவை விட சீனாவை அதிகம் நம்பியிருக்க வேண்டும் என்பதே அவர்களின் திட்டமாக இருக்கின்றது. ஆகவே பெட்ரோ ஜுவானில் எண்ணெய் வணிகத்தை ஆரம்பித்து பெட்ரோ டொலர்ஸுக்கு சாவுமணி அடிக்கப்பட்டது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சீனா ஒரு தோட்டா கூட பயன்படுத்தாமல் அமெரிக்காவை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றது. மறுபுறம் ஈரான் பெட்ரோயின் மற்றும் பல்வேறுபட்ட அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை ஒரு கேலி கூத்தாக மாற்றி இருக்கிறது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் இவர்களின் உண்மையான இலக்கு போர் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் பல தசாப்தங்களாக நிலைத்திருக்கும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தையும் டொலரின் மதிப்பையும் அடியோடு வீழ்த்துவதுதான் என்பது இங்கு தெரிகின்றது. அமெரிக்காவின் செல்வாக்கு சிதைந்து அந்த வெற்றிடத்தில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் வரை இந்த நிழல் யுத்தம் ஓய போவதில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிட்காயின் நிழல், எண்ணெய் வர்த்தகம், சீன பணம் இவை வெறும் வர்த்தகங்கள் அல்ல, இது அமெரிக்காவின் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை அசைக்க பயன்படுத்தப்படும் நவீன கால ஆயுதம் என்று சொல்லப்படுகின்றது. இருப்பினும் பல கேள்விகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.